என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? ஒன்றும் பண்ணலையே. இது மகேஷோட அசைன்மெண்ட் தானே? ஆமாம். இதில் நீ என்ன எழுதிக்கிட்டு இருக்க? பிரித்திகா, இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. எனக்கு ஆக்சுவலி பயோ அசைன்மெண்ட் ஒரு சின்ன டவுட். அதான் கிளாரிஃபை பண்ணலாம்னு அதுக்குள்ளே நீ வந்துட்ட. அதை நீ அவன்கிட்ட கேட்டிருக்கலாமே. கேட்டிருக்கலாம், ஆனால் எனக்கும் அவனுக்கும் படிப்பில் ஒரு சின்ன ஈகோ. இப்போ நான் கேட்டுட்டு அப்புறம் அவன் சொல்லி காமிச்சான்னா அதான் இந்த சீக்ரெட் மிஷன். மகேஷ் அப்படிலாம் இல்லை. நேற்று கூட அவன் எனக்கு கைட் பண்ணான். எவ்வளோ பொறுமையாக புரியிற மாதிரி டீச் பண்ணான் தெரியுமா? அவன் மட்டும் இல்லைனா இந்த அசைன்மெண்ட்னால முடிச்சிருக்க முடியாது. எனக்கு புரியுதா இல்லையானே என் எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடறான் தெரியுமா? ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அவன் என்னோட ஒரு பெட்டர் டீச்சர் தான். அவனுக்கு என்ன, அவனுக்கு இன்னும் என்னை விட கியூரியாசிட்டி ஜாஸ்தி. எப்போவுமே ஏதாவது லேர்ன் பண்ணிட்டே இருப்பான். இதை நான் என் ஃப்ரெண்டுங்கிறதால சொல்ல வரல. நீ வேணா பாரு, ஃப்யூச்சரில் அவன் ஒரு பெரிய சயின்டிஸ்டாவோ ஒரு பெரிய ஸ்காலராகவோ வருவான். நீ வேணா பாரு. Rahul, Dinesh, என்னோட friend. Hey Rahul, nice to meet you. Hi Dinesh. இது என் ஃபேவரட் சாங். இப்போ ஒரு இன்டர்லூட் வரோம் பாருங்க. இந்த பாட்டு கேட்குறப்பெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடணும் போல தோணும். அப்படியே கவலையெல்லாம் மறந்து வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். வாவ், எனக்கு அந்த பாட்டை கேட்டா அப்படிதான் தோணும். ஓகே, ட்ரான்ஸ்லாம் பிடிக்குமா? எனக்கு டான்ஸ்லாம் வராது. டான்ஸ் இல்லை, ட்ரான்ஸ். எந்த மாதிரி ஜான்ரா கேட்பீங்க? R&B, ரெகட்டான்? எனக்கு ரேப் ரொம்ப பிடிக்கும். அதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கூல். உங்களோட ஃபேவரட் ரேப் ஆல்பம் என்ன? நமக்கு என்றைக்குமே கடை ரேப் தான். அவனுக்கு ஏஆர் ரஹ்மான் தான் பிடிக்கும். அதுதான் சொல்லுவாங்க. அதான் நானும் சொல்ல வந்தேன். தினேஷ் இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறோம். ஏன் ராகுல், நீ 2 பேரும் பேசாம என் கூட கிளம்பி இந்தோனேஷியா வந்துடுங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். ஆமாம் ராகுல், அங்கே நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமாக வாழலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்தா. சரி, நீ வர வேணாம். அவன் என்ன சொல்ல வரான்னு எனக்காக கேளு. நான் இந்தோனேஷியாவில் ஒரு கேசினோவில் வேலை பார்க்குறேன். இப்போ பேசாம என் கூட வந்துடு. அங்கே அப்பா அம்மா தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். கஷ்டமே படாமல் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ராஜா மாதிரி இருக்கலாம். என்ன சொல்கிறேன்? ஆமாம் ராகுல், தினேஷ் சொல்கிறத கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு. நீ யோசிச்சு பாரு, இங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அங்கே இருக்கா? எஸ் ராகுல், நானும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஆனால் இப்போ பாரு, என் இஷ்டத்துக்கு வாழ்கிறேன். நம்மளை கேள்வி கேட்க அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ராகுல். நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் என் குட்டாளி தான். உங்கள் 2 பேருக்கும் நான் வேலை வாங்கி கொடுக்குறேன். ஒரே வாரத்தில் கிளம்பிடலாம். உன் வீசா, ஒர்க் பர்மிட் எல்லாமே இந்த டினேஷ் செட்டு. அடுத்த வாரமே கிளம்புறோம். உங்கள் சாப்பாடு, தங்குறதுக்கான இடம் எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. வாரத்தில் 5 நாள் வேலை. நினைக்கிறப்பதான் லீவ் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறேன்? ஒன்றும் அவசரம் இல்லை ராகுல், நீ யோசிச்சு சொல்லு. நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அங்கே இருக்கு. பேரண்ட்ஸ் ப்ரெஷர் இல்லாமல் அங்கே சந்தோஷமா இருக்கலாம். தேவையான பணம் சம்பாதிக்கலாம். படிக்க சொல்லி யாரும் டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்ற இந்த லைஃப் என்னோட ஃபேண்டசி. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் ஃபேமிலி விட்டு நான் வர முடியாது நம்தா. சாரி டேஷ். ஏய் ராகுல், அவசரப்பட்டு நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துடாத. பொறுமையா இரு தினேஷ். நீ எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கிறது? முதல்ல ராகுல் நம்மள நம்பணும். நீ ரொம்ப புஷ் பண்ணனா அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும்.
பணம் வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். நந்தா நந்தா சொல்லுங்கப்பா. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருச்சா? வந்தாச்சு. என்னாச்சு? 3 A's 1 B. மகேஷ் 4 A's. அப்போ இந்த தடவை உன்னால் அவன் ஸ்கார்ஸை பீட் பண்ண முடியல. அவ்வளோ எக்ஸ்பென்சிவான டியூஷனுக்கு அனுப்பி. ஏன்பா எப்போவுமே என்ன அவன் கூட கம்பேர் பண்ணுறீங்க? நான் உன்னை கம்பேர் பண்ணல, உன்னை என்கரேஜ் பண்ண தான் பார்க்குறேன். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நீ நல்லா செய்யும் போது உன்னை எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸாக கொடுக்கணும். அவனை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது. அதையா நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற? நானும் ட்ரை பண்ணிட்டு தானேப்பா இருக்கேன். ஆனால் நான் என்ன செஞ்சாலும் எப்படி அவன் என்னை விட பெட்டராக செஞ்சிடறான். அப்போ இன்னும் ஹார்ட் ஒர்க் போடு. சரிப்பா. இந்தா சயின்ஸ் குவிஸ் இந்த தடவை நீ தானே போகிற? இல்லைப்பா, இந்த வருஷமும் மகேஷ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. வாட் ரபிஷ்! அது எப்படி ஒவ்வொரு வருஷமும் அவனையே செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? செலெக்ஷன் ப்ராசஸில் ஏதோ தப்பு இருக்குது. அடுத்த வாரம் பிடிஎம் இருக்குல்ல, அப்போ நான் உன் டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறேன். இந்த பார்ஷியாலிட்டிக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நோப்பா ப்ளீஸ், நீங்கள் எதுவும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். அடுத்த எக்ஸாம்ஸில் மகேஷோட பெட்டராக ஸ்கோர் பண்ணுறேன், காம்படிஷன்ஸ்க்கு செலக்ட் ஆகிறேன். ஐ ப்ராமிஸ். ஓகே, கேஸ் த டீல். A லெவல்ஸில் மகேஷை விட நீ நல்லா செஞ்சனா I'll get you a car. ரியலி? எஸ். அவனை மீட் பண்ணுறது ஒன்று அவ்வளோ கஷ்டம் இல்லை நந்தா. மகேஷை க்ளோஸாக வாட்ச் பண்ணு. அவன் ஸ்டடி டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ் இதையெல்லாம் நீயும் கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணு. யூ கேன் டூ இட். ஜெயிக்கிறதுக்கு எது செஞ்சாலும் தப்பே இல்லை. லவன் காணாமல் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் கூட கிடையாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லலையே. லவனும் நீயும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் 2 பேரோட chat ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தா அப்படி எதுவும் இருக்காது. செக் பண்ணலாமா? இங்கே பாரு திவ்யா, நீ உண்மையை மறைக்காம சொல்றது தான் உனக்கு நல்லது. இல்லை கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். உண்மையை சொல்லு. நான் லவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். ஆனால் அவனுக்கு என் மேலே ஒரு க்ரஷ் இருந்ததுன்னு தெரிஞ்சோடனே அவன்கிட்ட பேசுறது பழகிறது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன். அந்த கோபத்தில் தான் அவன் என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தான். பிளாக்மெயிலா? ஆமாம், நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தப்போ லவன் என்னை அவனுடைய ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டான். கிளப்பில் எடுத்த இந்த ஃபோட்டோவை வச்சு அவன் என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தான். இதோ இதோ பாருங்க. நான் அவனை லவ் பண்ணலன்னா இந்த ஃபோட்டோவை என் அப்பா கிட்ட அனுப்பிடுவேன்னு சொல்லி என்னை த்ரெட்டன் பண்ணான். இவ்வளோ நடந்திருக்கு.
இதை பற்றி நீ ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கவுன்சிலர் கிட்ட பேசல? இந்த விஷயம் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகிடுமோன்னு பயந்து தான் நான் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லலை. பட் போக போக அவன் என்னை ரொம்ப ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். வேறு வழியே இல்லாமல் தான் நான் இதை பற்றி என் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஸோ லவன் காணாமல் போனதுக்கு காரணம் உங்கள் அப்பா இல்லை? இல்லை அவர் அப்படிலாம் செய்கிறவர் இல்லை. அப்பா வந்து லவனை மீட் பண்ணி உன் மேலே போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொன்னார். அப்போ ஏன் ரிப்போர்ட் பண்ணல? ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதோட ஸ்பீட் ஒரு டைரெக்ஷன் மாற்றுற வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் மூவ்மெண்ட்டில் தான் அது இருக்கும். இதுக்கு பேர் தான் இனேஷியல். புரிஞ்சிடுச்சு. ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டில் நிச்சயமாக ஃபெயில் ஆக போகிறேன். இரு, உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். உனக்கும் உனக்கு பிடிச்ச பொண்ணுக்கும் நடுவில் ஒருத்தன் வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? எல்லாமே முடிஞ்சிடும். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஒரு நாள் எதுவும் செய்ய முடியலன்னா அந்த சிச்சுவேஷன் பேர் இனர்ஷியா. ஓ, இப்போ புரிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் நந்தா. சரி, நான் கிளம்புறேன். நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கு புரியல. நீ இவ்வளோ சிம்பிளாக புரிய வச்சுட்டேன். இருந்து என்ன யூஸ்? உன்னை எக்ஸாம்ஸில் பீட் பண்ண முடியலையே. ஆக்சுவலி நீ எப்படி இவ்வளோ ஜீனியஸாக இருக்க? ஏதாவது ஸ்பெஷல் டியூஷன் போறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. கிளாஸ் ரூமில் நல்லா அப்சர்வ் பண்ணுறேன், அவ்வளோதான். மகேஷ், A-level ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நான் டாப்ளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? டாப்ளர் எஃபெக்டா? அது ரொம்ப சேலஞ்சிங் ஆச்சே. தெரியும், ஆனால் நீ நானும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக முடியும். என்ன சொல்கிற? சாரி நந்தா, பிரீத்திகா ஏற்கனவே என்கிட்ட கேட்டா. நானும் அவ கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் செய்கிறேன்னு சொல்லிட்டேன். யா, இட்ஸ் ஓகே. நம்ம அடுத்த ப்ராஜெக்டில் பார்த்துக்கலாம். சரி, ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வரேன். சாரி நந்தா, பிரீத்திகா ஏற்கனவே என்கிட்ட கேட்டா. நானும் அவ கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் செய்கிறேன்னு சொல்லிட்டேன். சார் லாவன் கிடைச்சிட்டானா? சார் இதான் சொல்லுங்க சார், லாவன் கிடைச்சிட்டானா? சார், எங்களோட என்கொயரியில் லாவனை பற்றி சில புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சார் எனக்கு இன்ஃபர்மேஷனா வேணாம் சார், எனக்கு என் பையன் தான் வேணும். நான் இங்க அவதிப்பட்டுக்கிட்டேன், நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. சார், உங்கள் சிச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி லாவன் காணாமல் போல. அப்புறம் அவராகவே விருப்பப்பட்டு தான் வீட்டு விட்டு போயிருக்காரு. அவனாவே என்ன சொல்றீங்க? அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ்? திவ்யான ஒரு பொண்ணோட லாவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாவன் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கான். அவன் ஸ்கூல்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. கிரேட்ஸ் எல்லாம் கூட ட்ராப் ஆயிருக்கு. நீங்க நைட் ஷிஃப்ட் போகும்போது லாவன் அந்த பொண்ணை தான் பார்க்க போயிருக்கான். வீட்டிலே இருக்கிறது இல்லை. சார், சார் வாங்க உட்காருங்க.
தண்ணி குடிங்க. என்னால் நம்ப முடியல சார். லாவன் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொன்னதே இல்லை. பெற்றவங்க அவங்க பிள்ளைங்க எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, நம்புகிறாங்க. ஆனால் எல்லா நேரமும் அப்படி நடக்கிறது இல்லை. அம்மா இல்லாத என் பிள்ளைங்களை அந்த குறை தெரியாமல் வளர்த்தேன் சார். அவங்க நல்லா இருக்கிறது தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அதை கூட அவன் புரிஞ்சிக்காம ஏதோ ஒரு பொண்ணுக்காக இப்படி போய் செஞ்சுட்டான். அவன் சின்ன பையன் சார், ஏதோ டிப்ரெஷனில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவனை தேடி கண்டுபிடிக்க நான் எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ம், நீங்கள் உடம்ப பார்த்துங்க. சார், உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணுங்க. திருவோட ஆள்ல அதுக்காக என் மகனை ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் மகனை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாலும் வாரன் இல்லாமல் உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாது. அதான் நான் தான் ஃபாலோ பண்ணலையே. உன் நேரம் நல்லா இருக்கு, அதான் என் முன்னே நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் சார் நானும் சொல்கிறேன். எங்கள் பாஸை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிங்களே, அந்த குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கீங்க. அழகான குடும்பம், நல்லா படிக்கிற பையன். கடைசி வரைக்கும் அப்படி இருக்காது சார். என்னடா மிரட்டுறியா? இன்னொரு தடவை என் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணுறதை நான் பார்த்த இடத்துலயே அரெஸ்ட் பண்ணுவேன். நேற்று மகேஷ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். ஒன் நைட் ஸ்டேக்கு வரியான்னு என்கிட்ட கேட்டான். லவன் பிளாக்மெயில் பண்ணதா சொன்னது போய். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. கேட்ட உடனே நந்தாவும் கோவப்பட்டான். இதை செஞ்சது யாருன்னு மட்டும் தெரியிட்டோம், அவனுக்கு இருக்குடான்னு சொன்னான். The outer ego. ஸோ சாப்பாடு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேற வேற. Exactly. என் டைட்டிலுக்காகவே பிடிக்கல.